மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல செய்திகளை எதிர்பார்த்து கொண்டிருந்தால் அந்த செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். மனசில் உள்ள ஒரு பாரங்கள் எல்லாம் நீங்கும், மனக்கவலைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக இது உங்களுக்கு அமையிறது. இதில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் எந்த வேலை செஞ்சாலும் அதில் சற்று கவனமாக செய்யுங்கள். சிறு சிறு தடைகள் ஏற்படலாம். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் தடைகள் எல்லாம் நீங்கக்கூடிய தினம், நன்மைகளை தரக்கூடிய தினம். உங்களுடைய மனசில் உள்ள எண்ணங்கள் அபிலாஷைகளுக்கு வந்து ஒரு நிறைவேறக்கூடிய அளவுக்கு நல்ல சிறப்பான ஒரு சூழ்நிலை நிலவும். அடுத்து கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அனுகூலமான தினமாக இது அமையிறது. முயற்சிகள் வெற்றி ஏற்படும். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரையில் தன வரவு என்பது ஏற்படும். குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும், சந்தோஷங்கள் ஏற்படும். ரிஷபராசிக்காரர்களுக்கு ரொம்ப ஒரு மன உற்சாகத்தை தரக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது அமையிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் முயற்சிகளுக்கு வெற்றி உண்டு. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் மனக்கவலைகள் நீங்கும், பண வரவு ஏற்படும். நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்களால் உங்களுக்கு வெற்றிகள் ஏற்படும். மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கோபம், ஒரு வேகம், இதையெல்லாம் நீங்கள் ஓரளவுக்கு கட்டுப்படுத்தி செயலாற்றும் பொழுது சிறப்பாக செயல்படுவீர்கள். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பான ஒரு தினமாகத்தான் இது அமையும். இந்த தினத்தில் சற்று உழைப்பு என்பது அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த உழைப்பு இருந்தாலும் அந்த உழைப்புக்கேற்ற ஒரு நல்ல பலனையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். சில நேரங்களில் சற்று அலைச்சல்கள் கூடுதலாகவும் இருக்கலாம். உடல் நலத்தில் அக்கறை செலுத்த வேண்டியது அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சற்று நிதானமான போக்கை கையாள வேண்டும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அனுகூலமான தினம். தெய்வ கடாட்சம், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இரண்டும் சேர்ந்தே அமையும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கும் ரொம்ப சிறப்பான இணக்கமான நல்ல சூழல் நிலவுகிறது. வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத சில அலைச்சல்கள், சில செலவுகள், வீணான முயற்சிகள் இதெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி இருந்தாலும் கூட செய்யக்கூடிய வேலையில் ஓரளவு லாபத்தையும் பெறக்கூடிய அளவுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது மிருகசீஷ புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப இணக்கமான சூழல் நிலவும். பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப ஒரு சிறப்பான தினமாக இருந்தாலும் தடைகளையும் தாமதங்களையும் தவிர்க்க முடியாமல் இருக்கும். எந்த ஒரு வேலையும் 2 முறை செய்ய வேண்டும், அந்த மாதிரி அமையும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப இணக்கமான நல்ல சூழல்கள் நிலவுகிறது. நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய அற்புதமான தினமாகத்தான் இது அமைகிறது. அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பான ஒரு தினம். தொழிலில் வெற்றி வாய்ப்புகள், லாபம் வரக்கூடிய, தனம் வரக்கூடியதற்கான வழிமுறைகள் ஏற்படும். சில நேரங்களில் இந்த நிலம் வாங்குவது, வீடு வாங்குவது போன்ற விஷயங்களில் ஈடுபடும்போது நல்ல வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். இதில் இருக்கக்கூடிய மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு தடைகள் ஏற்படலாம், கவனமாக செயலாற்றுங்கள். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான தினம். குறிப்பாக காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சிறப்பாக வெற்றி அடைவீர்கள். திருமணம் போன்ற விஷயங்கள் நிச்சயிக்கப்படும். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியத்திலும் சற்று நிதானித்து செயல்படுங்கள். கோபத்தெல்லாம் மூட்டை கட்டி வைங்க, அதான் நல்லது. அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா செய்கிற தொழிலில் சிறப்பாக செயல்பாடு என்பது ஒன்று. அப்படி சிறப்பாக நாம் செயல்படும் போது அதில் இப்போ ஏற்படக்கூடிய லாபம், வெற்றி என்பது 2. அந்த 2மே சேர்ந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான தினமாகத்தான் இது அமையிறது. அடுத்து இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று நிதானமாகவும் பொறுமையாகவும் நடந்து கொள்ள வேண்டும்.
ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான தினம், முன்னேற்றத்தை தரக்கூடிய தினம். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அவசரப்படாமல் நிதானமாக செயலாற்றுவது நன்மை தரும். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையில் தெய்வ அனுகூலம் மிக்க, அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய, தொழிலில் மேம்பாடு அடையக்கூடிய அற்புதமான தினமாகத்தான் இது அமையும். இதில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு பின்னடைவுகள் இருந்தாலும் கவனமாக செயலாற்ற நன்மைகள் ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான தினம், முன்னேற்றமான தினம், தெய்வ அனுகூலம் மிக்க தினம். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல தன லாபத்தை தரக்கூடிய, தொழிலில் வெற்றியை தரக்கூடிய, மேம்பாடு பெறக்கூடிய, நல்ல புகழையும் பெருமையும் பெறக்கூடிய நல்ல தினம், அற்புதமான தினமாக இது அமையும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையில் இது ஒரு சந்திராஷ்டம தினம். சந்திராஷ்டம தினம் என்பதால் ஒன்றும் பெரிய அளவுக்கு பயப்பட வேண்டாம். பெரிய அளவு பாதிப்புகள்லாம் ஒன்றுமில்லை. இருந்தாலும் நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு காரியத்திலும் சில பிழைகள் ஏற்படலாம். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் சற்று குறைவாக இருக்கும். நிதானத்தோடு செயல்படுங்கள். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான தினமாக இது அமையும். அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சற்று நிதானித்து சரியான முறையில் செயல்படுங்க. சில தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கிறது. அடுத்து கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல தினமாக, முன்னேற்றமான ஒரு தினமாகவும் இது அமையும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் அதில் தடைகள் ஏற்படும். நீங்கள் நினைப்பது ஒன்றாக இருக்கும், நடப்பது வேறாக இருக்கும். குறிப்பாக குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் தோல்விகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருப்பதால் கவனமாக செயல்பட வேண்டும். இல்லைன்னா மனசில் ஒரு வருத்தமும் ஏமாற்றமும் ஏற்படும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம எடுத்து பார்த்தோம்னா மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சில தோல்விகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நிதானமாக செயல்படுங்கள். பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு அனுகூலமான பலன்களை எதிர்பார்க்கலாம் என்றாலும் ஒரு உறவு முறைகளை பொறுத்தவரையில் சற்று நிதானமாக செயல்பாடுகளை வைத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சில பின்னடைவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நிதானமாக செயல்பட வேண்டும். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையில் உங்களுக்கு பகையாக இருந்தவர்கள், பிரச்சனையாக இருந்தவர்கள் இணக்கமாக மாறுவார்கள். சில நல்ல மாற்றங்களை, எதிர்பாராத நல்ல மாற்றங்களை பெறுவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு. அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் சிறப்பாகவே இருக்கிறது. கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடனை திருப்பி செலுத்துவதற்கான ஒரு வழிமுறைகளை காண்பீர்கள். இதில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான தினமாக இருக்கும். தெய்வ அனுகூலம் மிக்க தினமாக இது இருக்கும். அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பின்னடைவுகள் இருக்கலாம். மனசில் கொஞ்சம் பாரம் இருக்கும். நிதானமாக செயல்படுங்கள். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்துங்க. மனசில் உங்கள் வேலை சம்பந்தப்பட்டதை விட தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தப்பட்டது, காதல் போன்ற விஷயங்கள் சற்று அதிகமாக மனசில் ஆட்சி செய்யும்னு சொல்லணும். தனிப்பட்ட வாழ்க்கை சுகமாக நன்றாகவே அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்தா அவிட்ட நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். ஆனால் அது முதல்ல ஆரம்பகால தடைகள் உண்டு. சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அற்புதமான தினம். உங்களுக்கு பலரும் உதவுவார்கள். மனதில் சந்தோஷம் நிலவும்.
பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் தொடர்ந்து இருந்த பல பிரச்சனைகள் நீங்கி புகழும் பெருமையும் சேர்க்கும் வண்ணம் நன்மைகளை தரக்கூடிய நல்ல தினம். அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்தவரையில் முன்னேற்றமான தினமாகத்தான் அமையும். பல விஷயங்களையும் உங்களால் சாதிக்கக்கூடிய அளவில் பல நன்மைகளை தரக்கூடிய தினமாக இது அமையும். புதிய வண்டி வாகனங்கள் போன்ற விஷயங்கள்லாம் வாங்குவதற்கோ இல்லை அதை எடுத்து ஓட்டுவதற்கோ அற்புதமான தினமாக அமையிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நன்மையான நல்ல பலன்கள், சுபமான பலன்களை எதிர்பார்க்கலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று சோதனைகள் மிக்க தினமாகத்தான் இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இது அமையிறது.